அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு நம்மை நிலைநிறுத்தும், தக்க வைக்கும் ஒரு புண்ணியம். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ரோவேருக்கு எழுதிய மடலிலே 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்க கேட்டோம். சவால்களுக்கு மத்தியில் எதிர்நோக்கு. வளங்கள் குறைவாக இருக்கும் வேலூரின் கிராமப்புற சூழலில் நாம் நம்பிக்கை நட்சத்திரங்களாக, எதிர்நோக்கின் கலங்கரை விளக்குகளாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய திரு அவை இது, கிறிஸ்துனுடைய திரு அவை இது. அவர் ஒருபோதும் கைவிடாத நிலையிலே நம் பலத்தை அவர் அதிகப்படுத்துகின்றார். இந்த பலத்தை நாம் கேட்டு பெறுவோம் நமது ஜெபத்தின் வழியாக. அடுத்தவரை வலுப்படுத்துவோம். எதிர்நோக்கி என்பது தொற்றக்கூடியது. பொதுநிலையினரை, சிறப்பாக இளையோரை வலுப்படுத்துவதன் வழியாக நம் பங்குத்தளங்களை பணியார்வத்தின் துடிப்பான மையங்களாக நம்மால் மாற்ற முடியும். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எனவே நம்முடைய ஆன்மீக மற்றும் மெய்ப்பு பணி வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இதனால் நாம் உண்மையுடனும் திறம்படவும் பணியாற்றவும் வழிநடத்தவும் முடியும். நம் பணி வாழ்வில் ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுத்து நெருக்கமாக உழைப்போம். நம் குருத்துவ தோழமை வாழ்வு நம் நற்செய்தி சாட்சிய வாழ்வை வலுப்படுத்துகின்றது. நம் தனிப்பட்ட வாழ்வில் இறைவாக்கினர் மீகா நமக்கு உணர்த்துவது போல நீதியுடனும் இரக்கத்துடனும் மற்றும் மனத்தாழ்மையுடனும் வாழ முயற்சி எடுப்போம். இறுதியாக என் அன்பு சகோதர குருக்களே, இணைந்து பயணிக்கும் நம் பணி வாழ்வில் நல்ல சம்மாரியனின் இரக்கமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கும் பிரதிபலிக்கட்டும். மனத்தாட்சியோடு இறைவனிலே நாம் நடப்போம். நம் பணி வாழ்வில் நீதியோடு செயல்படுவோம். நம் சந்திப்பில் அன்போடும் இரக்கத்தோடும் இருப்போம். இம்மறை மாவட்ட குருக்களாக நம்மை வழிநடத்தும் கிறிஸ்துவுடனும் வலுப்படுத்தும் தூய ஆவியாருடனும் இணைந்து இரக்கத்தையும் எதிர்நோக்கையும் வெளிப்படுத்தும் ஒரு அழகிய திரு அவையை கட்டி எழுப்புவோம். நம்மால் முடியும், உங்களால் முடியும், என்னால் முடியும். இப்புனித பணியில் அன்னை மரியாள் இரக்கத்தின் தாயும் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான்மரி வியானியும் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.